உனக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்ல. இந்துமதி இந்த குடும்பத்தை உயிரா நேசிச்சவ. எல்லாரையும் அனுசரிச்சு இந்த குடும்பத்தை தாங்கி நின்னா. அவளுக்கு இப்படி ஒரு மருமகளா? நீங்கெல்லாம் மறைச்சது அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? பெரியம்மா, நாங்க உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. எங்க சூழ்நிலை அப்படி. இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்னால நாங்க பிரிய போறது இல்ல. பெரியம்மா, நானும் சத்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். எந்த சூழ்நிலையும் எங்களை பிரிக்காது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு மறுபடியும் கோயில்ல தாலி கட்டி தான் ஒன்னானோம். சேர்ந்து வாழ்ற நாங்க எதுக்கு நோட்டீஸ் அனுப்ப போறோம்? நான் பேசுறது உனக்கு புரியலையா பிரபு? இந்த நோட்டீஸ் ஏன் வந்துச்சுன்னு கேட்கல. இவ எப்படி கோர்ட்டுக்கு போனா? அதுதான் என்னோட கேள்வி. இவளால எப்படி உன் கூட கடைசி வரைக்கும் வாழ முடியும்? வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? பெரியம்மா, அண்ணிய திட்டாதீங்க. நடந்த பிரச்சனையை வச்சு மட்டும் பேசாதீங்க. அவங்களோட கொஞ்ச நாள் பழகி பாருங்க. அவங்க தங்கம்னு உங்களுக்கே தெரியும். சண்டை செய்யறவ பேரு தங்கமா? புருஷனை விட்டு 5 வருஷம் பிரிஞ்சிருந்தவ தங்கமா? இல்ல இதெல்லாம் மறைச்சாளே, அதுதான் தங்கமா? அப்படி இவ தங்கம்னா நான் வந்த அன்னைக்கே இவ சொல்லிருப்பான். துரு புடிச்ச தகரத்தை தங்கம்னு சொல்லாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சத்யா நல்ல பொண்ணுதான். அப்படி இல்லைன்னா இந்துமதிக்கு பிடிச்சிருக்குமா? சத்யாவை இந்துமதி அப்படியே தாங்குவா. ஏதோ நேரம் சரியில்லை, தப்பு நடந்து போச்சு. அத்தை, நான் செஞ்சது தப்புதான். ஆனா அவனால ஒண்ணும் கிடையாது. தப்புதான், தப்பேதான். இந்துமதியோட மருமகளா போயிட்டேன். இதே ஏன் மருமகளா இருந்திருந்தா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பேன். பெரியம்மா, குடும்பங்கிறது புனிதமானது. அதை சிதைக்கிறவங்களோ உடைக்க ஆசைப்படுறவங்களோ அதோட நிழல்ல கூட இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சத்யா உன்னால பிரபுவுக்கு பொண்டாட்டியாவோ இல்ல இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாவோ இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. இல்ல பெரியம்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ பிரபு உன்னை விரும்பிட்டான், தாலியும் கட்டிட்டான். நீ இந்த வீட்டுல ஒருத்தியா இருக்க. நான் இந்துமதி குடும்பத்தை காப்பாத்தியாகணும். அது செதஞ்சு போக நான் ஒரு நாளும் விட மாட்டேன். அதுக்கு நீ ஒரு காரியம் செஞ்சாகணும். உங்களை நான் இந்து அம்மாவை தான் பாக்குறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். இந்த வீட்டோட கௌரவம் மரியாதை எதையும் உன்னை நம்பி விட முடியாது. அப்படி விடணும்னா முடிவு உன் கையில தான் இருக்கு. நடந்த தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாகணும். சௌமியா, போய் குங்குமத்தை கொண்டு வா.
இந்தாங்க. இனிமே இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளா வாழணும். எந்த நிலையிலையும் அந்த ஸ்தானத்தை விட்டு விலகாம இருக்கணும். எல்லாரையும் அரவணைச்சு போகணும். உண்மையா நடந்துக்கணும். பொறுப்பு இல்லாம விளையாட்டுத்தனமா இல்லாம எல்லாரும் மதிக்கிற மாதிரி குடும்ப பொம்பளையா நீ நடந்துக்கணும். நான் சொன்னதை ஏத்துக்கிட்டு இந்த குங்கும சிமிழ் மேல கைய வச்சு எனக்கு வாக்கு கொடு. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி நான் நந்துப்பேன். இந்த வீட்டோட கௌரவத்தை நான் காப்பாத்துவேன். இதுல இருந்து நான் எந்த காலத்திலயும் விலக மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இனிமே இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். நான் பாசமா வளர்த்த என் இந்துமதியோட குடும்பம் இவ்ளோ பிரச்சனையில இருக்கிறப்போ நான் அப்படி எனக்கு என்னன்னு விட்டுட்டு போக முடியாது. சத்யா இந்த குடும்பத்துக்கு பொறுப்பானவளா மாறுற வரைக்கும் நான் இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். ஏங்க, அக்கா 2 நாள் இங்க இருக்கும் போதே சத்யா வாக்கு கொடுக்கற அளவுக்கு வந்துட்டா. அக்கா தொடர்ந்து இங்கே இருந்தா சத்யா கதை முடிஞ்சிடுங்க. செல்வி, அம்மா, பிரஷர் மாத்திரை இடுமா. என்னமாச்சு? உடம்புக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்ல, நீ எடுத்து கொடு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்களாமா? ஆக்கிட்டாங்க. சரி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். தேவிகாவும் நிர்மலாவும் சத்யாவுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கறாங்களா? அது வந்துமா. போதும், சும்மா சமாளிக்காத. சரி, தேவிகாவை விடு. எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்தே தெரியும். இந்த நிர்மலா எப்படி? அவ மூஞ்சில வாஸ்து சரியில்லை. கண்ணுல கள்ளத்தனம் இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கு எப்படி? சொல்லு. நீ சொல்லவே வேண்டாம், உன் முகமே 1000 சொல்லுது. சரி, நீ போய் தேவிகாவையும் நிர்மலாவையும் வர சொல்லு. என்ன விஷயம் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். சரிங்கம்மா. எப்படியோ நாம நினைச்சது நடந்துருச்சு. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிர்மலா, பெரியக்கா சத்யாவை திட்டினப்போ அவ முகம் போன லட்சணத்தை பாக்கணுமே. அடடடடடா. ஆனா அக்கா கோவத்துல சத்யாவை வெளியே துரத்துவாங்கன்னு நினைச்சேன். அது மட்டும் தான் நடக்கல. கூடிய சீக்கிரத்துல அதுவும் நடக்கும். எப்படி? பெரியக்காவுக்கு சத்யா மேல இருந்த நல்ல அபிப்பிராயம் எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. அவ எந்த விதத்திலையும் குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாதவன்னு தெரிஞ்சதுனாலதான் அக்கா அவளை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு வாக்கு வாங்கினாங்க.
அதுலயும் பாத்தியா, அக்கா வேற இங்கே தங்குறேன்னு சொல்லிட்டாங்க. இனி சத்யாவால தினம் தினம் நெருப்ப மடியில கட்டிக்கிட்டு எத்தனை நாள் வாழ முடியும்? கரெக்ட் தேவிகா. கூடிய சீக்கிரமாவே போலீஸ் மேட்ரோ அக்காக்கு தெரிய போகுது. அப்ப இதை விட பெரிய பூகம்பம் வெடிக்கும். அப்புறம் அவளால போலீஸும் ஆக முடியாது. அக்காவோட குணத்துக்கு ஒரு முறை மன்னிச்சதே பெரிய விஷயம். இதுல சத்யா இன்னொரு ஃப்ராடுத்தனம் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அக்காவோட ஆக்ரோஷத்தை அந்த ஆண்டவனாலேயே அடக்க முடியாது. கரெக்டா சொன்ன. சத்யா கட்டிக்கிட்ட புது தாலி உடனே எக்ஸ்பைரி ஆயிடும். ஏமா இப்படி பண்ண? ஏய், நான் என்னடி பண்ண? ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லாம் கேட்காத. அன்னைக்கு வந்த நோட்டீஸ பிளான் பண்ணி பெரியம்மா கிட்ட போட்டு கொடுத்தல. ஏய், வாய உடைச்சிடுவேன். ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரியா நீ பேசிட்டு இருக்க? சும்மா கோவப்படுற மாதிரி எல்லாம் நடிக்காதம்மா. எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாத்தையும் பெரியம்மா கிட்ட மறைக்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டல. என்னடி என்ன வில்லி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? எனக்கு இதால என்ன ஆக போகுது? விட்டா அந்த கோர்ட் நோட்டீஸ நான் தான் அனுப்புனேன்னு பேசுவ போல இருக்கு. அண்ணனும் அண்ணியும் மன வருத்தத்துல இருக்கும்போது டைவர்ஸ்க்கு போய் அப்ளை பண்ணாங்க. அப்புறம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. ஆனா நீ வேணும்னே அதை கிளறி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கல. ஏய், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் பிரபுவோட சித்தி. அவன் எனக்கு பையன் மாதிரி. அவன் நல்லா இருக்கணும் தாண்டி நான் நினைப்பேன். சத்யா மாதிரி ரவுடித்தனம் பண்றவ பிரபுக்கு ஒத்தே வரமாட்டான். அதத்தான் நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். அம்மா, அன்னைக்கு அண்ணன் தான் உயிர். அண்ணனை அப்படி லவ் பண்றாங்க. அன்னைக்கு அண்ணனை விட்டா வேற எதுவுமே உலகம் கிடையாது. அவங்கள ஏமா நீ குறை சொல்லிட்டு இருக்க? ஏன்னா உனக்கு சத்யா அண்ணிய பிடிக்காது. அவங்கள நீ வெறுக்கிற. கரெக்டா? ஏய், நீ இரு நிர்மலா. சௌமியா, என்ன பேசிட்டு இருக்க நீ? சத்யா தான் பொறுப்பே இல்லாம கோர்ட் டைவர்ஸ்னு சுத்திட்டு இருக்கா. இதுக்கு நீ எங்களை குறை சொல்றியா? இத பாரு, நாங்க பிரபுவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் கஷ்டப்படுறோம். பெரியவங்க எங்களுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு. அப்படி சொல்லு தேவிகா. நாம என்னமோ சத்யாவை எதிரியா பாக்குற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு பெரியக்கா கூட தான் சத்யாவை அப்படி திட்டினாங்க. அப்போ அக்காவும் கெட்டவங்களா? ஓ, நீங்களும் அவங்களும் ஒன்னா? பெரியம்மா பேசுறது எல்லாமே அக்கறையில. நீங்க பண்றது எல்லாமே சத்யா அண்ணி மேல இருக்கிற வெறுப்புல. வேண்டாம் சௌமியா, பேசாதம்மா. இனியாவது அண்ணனையும் அண்ணியையும் சந்தோஷமா வாழ விடு. டார்ச்சர் பண்ணி அவங்க லைஃபையே கெடுத்துறாத. சரிதான், போடி. வந்துட்டா. என்ன நிர்மலா, உன் பொண்ணு இப்படி பேசுறா? அந்த சத்யா மத்தவங்கள நடிச்சு ஏமாத்துற மாதிரி என் பொண்ணையும் ஏமாத்தி வச்சிருக்கா. இதுக்காகவே அந்த சத்யாவை வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். அக்கா வர சொல்லிருந்தீங்களாமே? ஆமா நிர்மலா, நீ சத்யாவுக்கு சின்ன அத்தை தானே? ஆமா. ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? அது தெரியும். அந்த உறவுக்கு அர்த்தம் தெரியுமான்னு தான் கேட்டேன். சத்யாவை பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? அக்கா, என்னக்கா திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நான் உன்ன கேக்கல. சத்யா என்னோட மருமக. நல்ல பொண்ணுதான்க்கா. ஏங்கா கேக்குறீங்க? இது என் தங்கச்சியோட குடும்பம். சத்யா அதை தாங்கி நிக்கிற ஆணிவேர். அவளை அசைச்சா என் குடும்பமும் ஆடும். அசைக்கிறது யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சத்யாவுக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவு வரக்கூடாது. அவளுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ம். சரி நீ போ, நான் தேவிகா கிட்ட பேசணும். அக்கா நான் சத்தியமா ஒண்ணுமே பண்ணவே இல்லக்கா. சத்தியம். நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. பின்ன எதுக்குக்கா கூப்பிட்டீங்க? நீ பாட்டுக்கு இங்க தங்கிட்டு இருக்க. மும்பை வீட்டை யார் கவனிப்பா? ஆ, அது வந்து பிரபு இங்க கவனிக்க யாரும் இல்ல, அதனாலதான் இங்க வந்து தங்கியிருக்கேன். நீ செஞ்சது நல்லதுதான். ஆனா உன் வீட்டையும் கவனிக்கணும்ல. அதான் நான் இங்க இருக்க போறேனே. நீ மும்பைக்கு கிளம்பு. அக்கா ஏன் இங்க வேற ஏதாவது வேலை இருக்கா? அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? இப்பவே வா. உடனே ஃப்ளைட் டிக்கெட்ட போடு, போ. சரிக்கா. என்னாச்சு தேவிகா? திடீர்னு மும்பைக்கு போறேன்னு கிளம்பிட்ட, என்ன விஷயம்? இல்ல மாமா, நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மும்பைல எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதான் கிளம்பிட்டேன். என்ன சித்தி, இங்க இருந்து என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லி தானே வந்தீங்க, இப்ப திடீர்னு கிளம்புறீங்க? இந்துமதி அக்கா இல்லாத நேரத்துல நீ சென்னையில தனியா இருந்து கஷ்டப்படுறியேன்னு தான் நான் வந்தேன். அதான் இப்போ பெரிய அக்கா இருக்காங்களே, அவங்க உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டை நல்லா கவனிச்சுக்கிறேன்னு உன் பொண்டாட்டியும் வாக்கு கொடுத்துட்டா. இனிமே நீ சீரும் சிறப்புமா இருப்ப. அப்புறம் என்ன? கிளம்புமா, ஃப்ளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. சரிங்கக்கா. சரி, நான் கிளம்புறேன், வரேன். சத்யாவை விட்டுடாத. அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கிற நியூஸ கேட்டாதான் எனக்கு நிம்மதி. தேவிகா, கூடிய சீக்கிரம் அந்த நியூஸ் வரும், நீ கவலைப்படாம போயிட்டு வா. என்ன? நான் அப்ப போயிட்டு வரேன். பாய். பாய் சித்தி. நான் கிளம்புறேன். பாத்து வர நிர்மலா, நல்ல நியூஸா சொல்லு. அத்தை, நீங்க கூப்பிட்டதா செல்வி அக்கா சொன்னாங்க. நான் பேசினதுக்கு வருத்தமா? நான் பண்ணதும் தப்பு தானே அத்தை, எனக்கு வருத்தம்லாம் இல்ல. அது நோய்க்கு சாப்பிடுற மருந்து கசப்பாதான் இருக்கும்னு எனக்கு தெரியும் அத்தை. இவ்ளோ அழகா நிதானமா பேசுற, ஆனா ஏன் இப்படி வாக்கு வாங்குற அளவுக்கு நடந்துகிட்ட? இந்துமதிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு உன்னை பிடிக்கணும்னா ஏன் கண்டிப்பா நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்ற, நீ நம்பணும். சரிங்க அத்தை. நிர்மலா உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கறாளா? சொல்லு. அது இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அவங்களும் எனக்கு அத்தை தானே, எந்த பிரச்சனையும் இல்லை. இது வாயில இருந்து வருதா இல்லனா மனசுல இருந்து வருதா? நான் என்ன பதில் சொன்னாலும் உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாதா என்ன?